Hello viewers. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Ben 10 Season 3 Episode 7 Super Alien Hero Buddy Adventure. ஓபன் பண்ணா ஒரு கார்ட்டூன் ஷோ ஓடுது. அதுல வில்லன், திருடன், நட்டுக்கல்லவன் எல்லாம் வந்து பிரச்சனை பண்ற மாதிரியும் அந்த லூசு பயில தடுக்க ஹீட் பிளாஸ்ட், ஃபோர் ஆர்ம்ஸ், வைல்டு மெண்ட் எல்லாம் வந்து அவனுல டின்னு கட்டி டின்னுக்குள்ள அமுக்கி மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்துறாங்களாமா. அந்த ஷோக்கு பேரு தான் சூப்பர் ஏலியன் ஹீரோ படி அட்வென்ச்சர். இந்த கருமத்தை பென்னு குன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. குன்னு கிண்டல் பண்ணுவா, நான் தான் கலாய்க்கிறேன்னா ஊரே உன்னை காரி துப்பி கலாய்க்குதே. இத பண்ணவன் மட்டும் என் கையில கிடைச்சான் அவன் தீந்தான்னு டென்ஷன் ஆயிருவான். கட் பண்ணா அதே ப்ரோக்ராம வெளியில போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருப்பானுங்க. பெண்ணு காண்டாயி கிளிகிளின்னு கிழிச்சு தூக்கி வீசிடுவான். இங்க கிராண்ட்பாவோட வண்டி வேற நின்னு போயிரும். அது நிக்காம ஒன்னா தானே ஆச்சரியம். அவரு கராஜ்ல கொண்டு போய் வண்டி ஓட போறேன் பாரு. ஆக்சுவலா இவங்கள பிளானட்டோரியம் ஸ்டுடியோக்கு கூட்டு போறேன்னு சொல்லிருப்பாரு. எதுக்குன்னா பெண்ணுக்கு அங்க கேங்குரு கமாண்டர்னு ஒருத்தர் இருப்பான். அவனை பார்க்கணும்னு நெம்ப ஆசை. நம்ம கிராண்ட்பாவால வர முடியாதா, நீங்க ரெண்டு பேரும் மட்டும் போய் பாத்துட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சிருவாரு. போய் போஸ்ட பாத்துட்டு குவென்னு கலாய்ச்சி தள்ளுவா. ஏண்டா பேண்டுக்கு மேல அன்று வேற மறந்து போட்டவனெல்லாம் பாக்கணும்னு லொல்லு பண்றியே, நோக்கி இது நல்லா இருக்கா? அதெல்லாம் நல்லாதான் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே அவரோட ஷோவை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் அவரோட பெரிய மின்சார விசிறின்னு திரும்புவான், ஏதோ ஒன்ல இடிச்சு பொத்துன்னு விழுந்துருவான். எவன்டா அவன் செவுத்து எங்க கட்டினதுன்னு பார்த்தா ஃபோர் ஆர்ம்ஸ் கெட்ட போட்டு ஒரு கிறுக்கு பையன் நிக்க கூட முடியாம விழுந்து வாரிட்டு இருப்பான். என்ன ஃபோர் ஆர்ம்ஸுக்கு சுகர் வந்துருச்சா, நிக்க கூட முடியாம பொத்து பொத்துன்னு விழுறாருமா. நான் ஒன்னும் ஃபோர் ஆர்ம்ஸ் இல்ல, ஆன்டிபடின்னு கை கொடுப்பான். நம்மால காண்ட்ல தட்டி விட்டு போயிருவான். அங்க ஒரு போஸ்டர் பாப்பாங்க. டிம் டீனுங்கிற ஒரு சொப்பு வாயன் தான் அந்த சூப்பர் ஏலியன் ஹீரோ படி அட்வென்ச்சர்ங்கிற காமிக்க உருவாக்குனதாமா. அதை பார்த்து டென்ஷன்ல இருந்தா இவனுங்க வேற கெட்டப்புங்கிற பேர்ல குறுக்க குறுக்க கோயிந்தா போட்டு போயிட்டு இருப்பானுங்க. பெண்ணுக்கு தலை தொங்கிரும். கட் பண்ண அந்த டிம்ங்கிறவன் எல்லாத்துக்குமே ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துட்டு இருப்பானா. பெண்ணு குறுக்கால குடு குடுன்னு ஓடி போய் அந்த பேப்பரை புடுங்கி காண்ட்ல கிழிச்சிருவானா. ஏல செத்தப்பையில இதெல்லாம் நானே உருவாக்கின கேரக்டர்ஸ்ம்பா. பெண்ணு விடுவானா, செருப்பு பிஞ்சிரும் ரேஸ்கோல்ஸ். இதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல வந்தது, யாருகிட்ட கதை விடுறான்னு விடாம அவங்கிட்ட சண்டை கட்டுவான். அவன் அழகா ஹீட் பிளாஸ்டையும் ஃபோர் ஆர்ம்ஸையும் வச்சு, அதாவது கெட்ட போட்டவங்களை வச்சு தரன்னு இழுத்துனே போவாங்க. அப்பவும் விடாம பெண்ணு கத்துவான், எப்படா நீ அப்படி பண்ணலாம், அப்படி தாண்டா பண்ணுவோன்னு தூக்கி வீசிட்டு போயிருவாங்க. இவனுங்க கிட்ட இப்படி பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு நம்மால வாட்ச திருகி கச்சக்குன்னு அடிப்பான். வந்தது யாருன்னா ஹீட் பிளாஸ்ட். அப்போ பின்னாடி பயங்கரமா நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். தொங்கிட்டு இருக்கிறது யாருன்னா நம்ம கேங்குரு கமாண்டர். அச்சோ அவரை காப்பாத்தணுமே நம்மால பாஞ்சு போய் ஃபர்ஸ்ட் அவரை காப்பாத்திட்டு அங்க இருக்க நெருப்பெல்லாம் அணைச்சு விட்டுருவானா. அவன் கிளின்னு கிளிப்பான். என்ன கூந்தலுக்குல இதெல்லாம் பண்ணேன்னு. என்னடானா அங்க கேங்குரு கமாண்டர் ஸ்டன்ட் ஷோ நடந்துட்டு இருக்கும். அச்சோ அவசரப்பட்டுட்டனோ கொளுத்தணும் அவ்வளவுதானே, ரைட் விடுங்கன்னு தீய பால் மாதிரி வச்சு அடிப்பான். அது பால் மாதிரி அங்க இருந்து தெரிச்சு நேரா ஆடியன்ஸ் மேல விழ வரும். அத கூட ஷோன்னு நினைச்சு ஆணு பாத்துட்டு இருப்பாங்க. நல்ல வேலை குவென் இருந்ததுனால காப்பாத்திடுவா. இங்க கேங்குரு கமாண்டர் டென்ஷன் ஆகி வெண்ண ஒரே மிதி தெரிச்சிருவான். கமாண்டர் இது தெரியாம நடந்துச்சும்பா. மூஞ்சு பூரா ஸ்ப்ரே அடிச்சு விட்டு, யாரா உன்னை அனுப்பி விட்டது, அந்த டிம்மு பைய தானே, ஆல்ரெடி அந்த வீணா போன கார்ட்டூனை வச்சு என் டிவி ஷோவை கெடுத்துட்டான், இப்ப என்னோட லைவ் ஷோவையும் கெடுத்து விட அனுப்பி வச்சானாடா வென்றுன்னு வெண்ண கட்டி தரன்னு இழுப்பானா. நம்மால டாப்னு அந்த கட்டை கொளுத்தி விட்டு எஸ்கேப் ஆகி எந்திரிச்சு பாப்பான். அப்பதான் அவன் தீ பிடிச்ச மண்டைக்கே ஜிவ்னு ஏறும். இங்க ஷோ நடந்துகிட்டு இருக்குன்னு உடனே பென் என்ன பண்ணுவான், கேங்குரு கமாண்டர் கிட்ட சண்டை போடுற மாதிரி அப்படி இப்படின்னு ஆக்ஷன்லாம் விட்டு அவனை அடிக்கிற மாதிரி அடிக்க மாட்டான், ஆனா அடி வாங்குவான். அப்படி என்னமோ டக்கால்ட்டி வேலையெல்லாம் பண்ணி தண்ணிக்குள்ள விழுந்து எஸ்கேப் ஆயிருவான். அவனே என்னமோ அடிச்சு ஜெயிச்ச மாதிரி அங்க பீத்துன்னு பீத்திட்டு இருப்பான். இங்க பென்னுக்கு ஒரே ஹாப்பி. என்னடானா கேங்குரு கமாண்டரோட பார்ட்னரா ஒர்க் பண்ணிட்டோன்னு. பார்ட்னர் மாதிரி தெரியலையப்ப, பார்ட்டா கிழிச்ச மாதிரி இருக்கும்பா. கட் பண்ண கேங்குரு கமாண்டர் அவரோட ஃபேன்ஸுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துட்டு இருப்பான். என்னன்னா அவனோட ஷோக்கு அவனே கேரக்டர் டிசைன் பண்ணி, அவனே ஸ்டண்ட் பண்ணி, அவனே எல்லாம் பண்ணி மொத்தத்துல பண்ணி அப்ப அந்த டீம்ங்கிறவன் செம காண்ட்ல வருவான். என்னடானா என் கேரக்டரை வச்சு நீ எப்படில ஷோ பண்ணலான்னு இவங்க ரெண்டு பேருக்கு வாக்கியா தகராறு. கேங்குரு கமாண்டர் அவன் ஷோவை கெடுக்க அந்த ஹீட் பிளாஸ்ட் அனுப்பி இருக்கான்னு காண்டு. டிம் டீனுக்கு இவனோட கேரக்டரை யூஸ் பண்ணி ஷோவை பெருசா கொண்டு போலான்னு பிளான் பண்ணிட்டான்னு அவனுக்கு காண்டு. அப்படி இவனுங்க சண்டை போட்டு ஆளாளுக்கு ஒரு திசையில பேர்த்தனமா போயிருவாங்க. அப்புறம் நமக்கு பெண்ணு சாலியா ரோலர் கோஸ்டர்ல போய் உட்காருவாங்க. அவங்கள தவிர யாருமே ஏறி இருக்க மாட்டாங்க. அப்படியே மேலையும் கீழே ரவுண்ட் எல்லாம் போட்டு நெம்ப ஜாலியா நெம்பி குச்சிட்டு இருக்கும் போது அங்க இருக்க ட்ராக் உடஞ்சு போயிரும். ஆஹா சொருகிச்சுன்னா என்ன ஆகும்னு வெண்ணு வாட்ச போட்டு சக்குன்னு அடிச்சு பாப்பான். ஒர்க் ஆகாது. அம்பிட்டு தான் சோலி முடிஞ்சதுன்னு வண்டியோட கீழே உள்ள போவாங்க. டப்புன்னு ஸ்டாப் ஆயிரும். என்ன நடந்துச்சு, எப்படி தப்பிச்சோன்னு திரும்பி பார்த்த நம்ம கேங்குரு கமாண்டர் இலிச்சா மேனிக்கு அவங்கள காப்பாத்திருப்பான். அப்புறம் குண்டாங்கோரையா ஜம்ப் எல்லாம் போட்டு அவங்களோட சீட் கம்பி அறுத்து விட்டு காப்பாத்திட்டு இருப்பான். அப்ப திடீர்னு ஒரு லேடி ஹேண்ட்பேக்ல உயிரை வச்சு தொங்கிட்டு இருப்பா. லேடிஸ் முதல்ல கிளம்பிடுவான். சோ அவங்கள காப்பாத்த போயிருவானா. நானும் ஹெல்ப் பண்ண போறேன்னு வாட்ச தெரிய ஆரம்பிச்சிருவான். இங்க கேங்குரு கமாண்டர்
கமாண்டர் அந்த பொண்ணை காப்பாத்தி சேஃப்டியா லேண்ட் பண்ணிடுவாரு. திடீர்னு மேல இருக்க ட்ராக் உடைஞ்சு அவங்க மேல விழ வரும். ஆனா டப்புன்னு நின்றும். யாரான்னு பார்த்தா நம்ம பென்னு போராம்ஸ வந்து காப்பாத்தி இருப்பான். நீயும் அந்த டிம்மோட ஆளான்னு கேப்பான். அவன் ஆளெல்லாம் கிடையாது, நான் சின்ன பையன் நல்ல பையன் சொல்லிட்டு இருப்பான். திடீர்னு அங்க இன்னொரு ட்ராக் உடைஞ்சிட்டு இருக்கும். உடனே நம்ம கேங்குரு கமாண்டர் 2 பசங்களை காப்பாத்துவாரு. பென்னு 2 பசங்களை காப்பாத்துவான். அப்படி காப்பாத்தி எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு நம்ம ஒரு டீம் ஆயிரலான்னு கேப்பான். ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா அவரு கண்டுபிடிச்ச கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி இருந்த பார்ட்னர் திருடிட்டு போயிருப்பான். அதனால எந்த சல்லி பயலையும் என் பக்கத்துல சேர்க்க மாட்டேன்னு அசிங்கப்படுத்திட்டு போயிருவாரு. பென்னுக்கு ஒரு டவுட் என்னன்னா உள்ள இவங்க மாட்டினாங்கல்ல, அப்போ அந்த கேங்குரு கமாண்டர் வந்து காப்பாத்தினது சும்மா ஒரு டிராமாவா இருக்குமோன்னு ஒரு பெரிய சந்தேகம். அந்த உடைஞ்சு போன ட்ராக்ல இருந்து கரெக்டா ஒரு கிளவுஸ் எடுத்து யாரோ வேணும்னே இதுக்கு பாம் வச்சிருக்காங்க. இதுதான் அவனோட கிளவுஸும். இந்த மாதிரி கிளவுஸ் யூஸ் பண்றது யாருன்னா அந்த டிம் டீனுங்கிறவன். குவென்னு தான் மூளைய பிதிக்கி அது எப்படி கிளவுஸ் கரெக்டா அங்க இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சான். சம்திங் ராங். ஆனா பென்னு ஒத்துக்கவே மாட்டான். அவரு நல்லவரு, ஒரு பெரிய ஜீனியஸ். நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பார்ட்னர் ஆக போறேன்னு ஜம்ப் பண்ணி கிளம்புவான். பவர் டவுன் ஆகி பொத்துன்னு கீழே விழுந்து அண்டர்வேர் டேமேஜ் ஆயிரும். கட் பண்ணா இங்க அந்த கேங்குரு கமாண்டர், அதாவது அந்த ஆளோட பேரு ஏபிள் நார்த். அந்த நார்த்ங்கிறவன் இந்த மாதிரி டிம் தான் என்னோட ரோலர் கோஸ்டுக்கு பாம் வச்சிருக்கான், அதுக்கு ப்ரூஃப் இவனோட கிளவுஸ், அது மட்டும் இல்லாம அவன் நிறைய பாம் எல்லாம் வச்சிருக்கான்னு ஒரு ஸ்கிரீனை நீக்கிட்டு காம்பான். அங்க பாம், அப்புறம் அவன் ரோலர் கோஸ்டர் கட்டுறதுக்கான பிளான்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படின்னா என்ன மீனிங்? இந்த லூசு பைய ரோலர் கோஸ்டர் கட்டணும்னு அந்த டிம் லூசு பைய பாம் வச்ச மாதிரி ஆயிடுச்சா? உடனே போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவன் நான் தான் அந்த ரோலர் கோஸ்டர் வரைஞ்சேன், ஆனா பாம் என்னோடது இல்லன்னு கத்தினே போவான். அப்போ குவென்னுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுமா? டப்புன்னு அந்த கிளவுஸ புடுங்கி எல்லாம் நில்லுங்களே முட்டா பயலுகளா, அந்த டிம்ங்கிறவன் நல்லவன், இது அவன் கிளவுஸ் இல்லம்பா. 2 பேருக்குமே ஆச்சரியம். சச்சாங் 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 என்ன சொல்ல வர்றான்னு பார்த்தா டிம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்றவரு, ஆனா கிளவுஸ் ரைட் ஹேண்ட். அப்போ கண்டிப்பா அவரு பாம் வைக்கலாம் பானா? அந்த நார்த் ஒத்துக்கவே மாட்டான். கண்டிப்பா இவன் தான் பண்ணிருப்பான்னு. கூட பென்னும் சேர்ந்துக்கிட்டு கத்துவானா? பொய் சொல்லியா மாட்டி விடுறேன்னு அவங்க 2 பயங்கர சண்டையாயிரும். உடனே பென்னு போட்டு கிளி கிளின்னு கிளிப்பான். என்ன கூந்தலுக்கு நீ இப்படி பண்ண, கம்முன்னு இருக்க மாட்டியான்னு. அட லூசு பயலே, கேங்குரு கமாண்டர் தானே எல்லா ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸும் பண்றதா தண்டோரா போட்டுட்டு இருக்கான். அப்ப இந்த பாமை ஏன் அவன் வச்சிருக்க கூடாதுன்னு கேள்வியை கேப்பா. அதுக்காக அவரோட ரைட்லயே அவர் பாம்ப பாரான்னு கேப்பான். எல்லா லூசு பயலே, இவன் ஒண்ணு கேங்குரு கமாண்டரே கிடையாது, இவன் ஒரு ஆக்டர். என்ன பண்றான்னு ஃபாலோ பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு ஸ்டிங் ஃப்ளையா மாதிரி அவனை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போவாங்க. பெண்ணுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இந்த கேங்குரு கமாண்டர் உண்மையான பச்சை நல்லவன். அந்நேரம் பார்த்து அங்க இருக்க பெரிய ஸ்கிரீன்ல இந்த சூப்பர் ஏலியன் பட்டி ஷோ பெரிய திரையரங்குகளில் போட போறோம், கண்டுகளியுங்கள் அப்படி இப்படின்னு விளம்பரம் பண்ணிட்டு இருப்பானுங்க. பென்னு காண்டாயி காரி துப்பிட்டு போயிருவான். அப்பதான் அந்த நார்த் ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போறத பாப்பாங்க. அதனால கீழே இருக்கு ஃபாலோ பண்ணி போலாம்பா. டப்புன்னு பவர் டவுன் ஆகி கீழே இருக்க ஸ்விம்மிங் பூல்ல போய் விழுந்துருவாங்க. பாறை இருந்திருந்தா கொஞ்சம் அடி கம்மியா இருந்திருக்கும் ஸ்விம்மிங் பூல்ல. அதனால கஷ்டப்பட்டு நீந்தி மேல வருவாங்க. திடீர்னு அங்க செக்யூரிட்டி கார்டு வந்து துரத்த ஆரம்பிச்சிருவான். அப்படியா இப்படிக்கான்னு ஜம்ப் எல்லாம் போட்டு அங்க இருக்கிற ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ கேங்குரு கமாண்டர் பேசுற சத்தம் கேட்கும். அப்படியே ஜன்னல் எட்டி பார்த்த அந்த மூதேவி தான். ஆனா யாருகிட்ட பேசுறான்னு தெரியாது. ஒருவேளை அவங்கிட்டயே அவன் பேசிட்டு இருக்கானோ, மண்ட குழம்பி மூளை குழம்பி போச்சா இருக்கலான்னு பேசிட்டு இருப்பாங்க. பட்டால்னு செக்யூரிட்டி வந்து புடிச்சிருவான். எப்படி புடிச்சிருப்பான்னா, இவங்க தண்ணில தானே நனைஞ்சு ஓடி வந்தாங்க. போற வழி பூரா தண்ணி சொட்டு இருக்கும். அலேக்கா தூக்கி வெளியே தள்ளி விட்டுட்டு ஏனி இந்த பக்கம் வந்தீங்க பிச்சு புடுவேன்ட்டு போயிருவான். குவென்னு நார்த் சரியில்லை, அவன் தனியா என்னென்னமோ பேசிட்டு இருக்கான்னு சொல்லுவா. ஏதாவது சோக்கு ரிஹர்சல் பார்த்திருப்பாரு, அதையெல்லாம் குத்தி குத்தி காட்டலாம கம்முன்னு வான்னு கூட்டு போயிருவான். அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். என்னடான்னு பார்த்தா அங்க இருக்க பெரிய ஸ்கிரீன்ல கேங்குரு கமாண்டரை கடத்தி கொதிக்கிற கெமிக்கல்ஸ் தொட்டிக்கு மேல தொங்க விட்டுருப்பான். எதுக்கு இந்த ஆள் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு ஒரே டவுட். அவரை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லி பெண்ணு எக்ஸலரேட்டா மாறதுக்கு வாட்ச் அடிப்பான். கட்சியில வந்தது வைல்டு வைன். என்ன கேவலப்படுத்துறதுலயே நீ குறியா இருக்கன்னு காரி துப்பிட்டு அவரை தேடி கிளம்புவான். அப்ப டிம் டீனுங்கிறவன் கத்தினே ஓடுவான், என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்கன்னு. பார்த்தா அவனை கேங்குரு கமாண்டர் கடத்திட்டு போவாரு. அது எப்படி 2 இடத்துல நார்த்தால இருக்க முடியும்? ஆக்சுவலா அவன் அங்க தொங்கிட்டு இருக்கான். அவன் தான் கேங்குரு கமாண்டர் கெட்ட போடுறவன். அப்ப டிம்ம தூக்கிட்டு போனது யாரு? அப்படி இத கண்டுபிடிக்கணும்னா இப்ப கடத்திட்டு போறானே கேங்குரு கமாண்டர், அவனை ஃபாலோ பண்ணி போனாதான் மேட்டர் தெரியும்னு பாஞ்சி பாஞ்சி போய் கஷ்டப்பட்டு ஒரு டோரை ஓபன் பண்ணி பாப்பான். அங்க ஒரு பெரிய குடோனு. அங்க போய் எங்க இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருப்பானா. ஆனா அவன் ஒரு ரூம்குள்ள தான் நடந்துட்டு இருப்பான். அது தெரியாத பெண்ணு தேடிட்டு இருப்பான். டக்குன்னு அவன் ஏதோ சுவிட்ச போட்ட உடனே கீழ இருந்து ஒரு டிராகன் வந்து நம்ம பெண்ணு மேல நெருப்பா அடிச்சு தள்ளும். அப்படி அவன் தப்பிச்சு எஸ்கேப் ஆறத கேமராவுல லைவ் ஷோவா மக்கள் எல்லாத்துக்கும் காட்டிட்டு இருப்பான். பெண்ணு என்ன சும்மாவே ரோபோட் மேல ஏறி நங்கனக்கடின்னு குத்துவான். சாப்டர் க்ளோஸ். அப்புறம் அப்படியே மேல வந்து பாப்பான். நார்த் அங்க தான் தொங்கிட்டு இருப்பான். ஏதோ காப்பாத்த வரேன்னு சொல்லுவான். திடீர்னு டிம்ம யாரோ தலையில கட்டி அனுப்பி விடுவாங்க. பெண்ணுக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஏண்டா தாடிக்கார பையலே, அப்ப நீ நார்த்த கடத்தலையா? என்னடா கதையை அப்படியே பல்ட்டி போட்டு சொல்ற? அந்த ஆளு தான் என்ன கடத்திட்டான். கட்சியில அவனும் அங்க தொங்கிட்டு இருக்கத பார்த்துட்டு என்னடா எனக்கு ஈக்குவலா அவனும் தொங்கிட்டு இருக்கான், என்ன நடக்குதுன்னு ஒரே குழப்பம். அப்ப திடீர்னு ஒரு வாய்ஸ், என்ன ராஜா உங்களை காப்பாத்த போறிய? நடக்கவே நடக்காதுன்னு ஏதோ 2 ஹேண்டில புடிச்சிட்டு இழுப்பான். டிம்மு நார்த்தும் அழகா அந்த குதிச்சுக்கிட்டு இருக்க கெமிக்கலுக்குள்ள இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. பெண்ணு போய் டிம்ம காப்பாத்திட்டு இருப்பான். அந்நேரம் கரெக்டா குவென் அங்க வந்துருவா. அந்த நார்த்துங்கிறவன் கெமிக்கலுக்குள்ள இறங்கறத பார்த்துட்டு இந்த கெல்ட் பையில நான் பாத்துக்கிறேன்னு
இல்லன்னு குவென் அவனை காப்பாத்திடுவா. இந்த பக்கம் பென்னு டிம் டீனை காப்பாத்திடுவான். அப்பவும் அந்த யாருன்னு தெரியாத வில்ல பைய அங்க இருக்க எல்லா பொருளையும் தள்ளி விட்டு வெடிக்க வச்சிட்டு இருப்பானா. பென்னு அலேகா இவங்க 3 பேரையும் காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துருவான். அப்படி இவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த வில்ல பைய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பான். அதாவது நீங்கள் பார்த்த டிம் டீனும் நார்த்தும் மிக கொடூர முறையில் இறந்து விட்டார்கள், அதனால் இறுதி அஞ்சலி செலுத்துங்கள்னு. இவன் அட்டுவலியும் தாங்க முடியலையே. கண்டிப்பா அவன் இந்த பார்க்கோட மாஸ்டர் கண்ட்ரோல் ரூம்ல தான் இருப்பான். எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே. அவனை தடுத்தே அவனோட்டு ஓடுவான். எவனை தடுத்தாகணும்னு கன்ஃபியூஷன்லயே இவங்களும் கூடவே போவாங்க. அப்படி போய் பார்த்தா எவனோ பாம் வைக்கிறது அப்படியே பரோட்டா சாப்பிடுற மாதிரி சக்கு 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 சக்குன்னு கையில கிடைக்கிற பட்டன் எல்லாம் போட்டு அமுக்கிட்டு இருப்பான். சேர புடிச்சு திருப்பி பார்த்தா அது வேற யாரும் இல்ல, கேங்குரு கமாண்டரோட பிரதர் கென்னு. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணான்னு கேட்டா, இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், கேங்குரு கமாண்டருங்கிற காஸ்டியூம் எல்லாமே ரெடி பண்ணது இந்த மீசக்காரன் தான். ஆனா அதோட பேரு புகழ் எல்லாமே நார்த்துக்கு கிடைச்சிருச்சு. அந்த கடுப்புல தான் அவனை கடத்தி போட்டு தள்ள போவான். கரெக்ட் தானே? இதுல என்ன தப்பு? சரி, டிம்ம ஏன் கடத்தினானா, அந்த சூப்பர் ஏலியன் ஹீரோ படி அட்வென்ச்சர்னு காமிக் ஹீரோஸ் எல்லாத்தையுமே இவன் தான் கிரியேட் பண்ணிருப்பான். அதையும் ஆட்டிய போட்டுருப்பாங்க. வேற யாரும் இல்ல அந்த டிம். அதனாலதான் அவனையும் கடத்தி கெமிக்கல்ல போட்டு முக்கு முக்குன்னு முக்கியலான்னு பிளான் பண்ணிருப்பான். இவங்கள விடக்கூடாதுன்னு டப்புன்னு புகைய போட்டுட்டு கரெக்டா நார்த்தையும் டிம்மையும் மட்டும் கட்டி குடு 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 குடுன்னு தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். வேற எங்கேயும் இல்ல, மேல இருந்து கீழே தள்ளி விட்டு கொள்றதுக்கு. பெண்ணு அப்படிக்கா இப்படிக்கான்னு பல்ட்டி எல்லாம் போட்டு அவன் கரெக்டா கீழே தூக்கி போடும் போது புடிச்சு காப்பாத்திடுவான். அதுக்கப்புறம் பெண்ணும் அந்த முறுக்கு மிசியும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு பவர் டவுன் ஆயிரும். தூக்கி வீசிட்டு, ஓ நீ பொடிப்பாயலா, உன்னை கவனிச்சுக்கிறேன்டாம்பா. அச்சோ கிளம்பிட்டானேன்னு பக்கத்துல இருக்க கன் எடுத்து சுட வருவான். டப்புன்னு அந்த மூதேவி தட்டி விட்டுட்டு பெண் அப்படியே 6 அடி ஒசரத்துல தூக்கி பிடிச்சிருப்பான். இன்னைக்கு பெண்ணோட மண்டை செதறதாங்காதான்னு கன்ஃபார்ம் பண்ற நேரத்துல அவனோட பிரதர் நார்த்து ஓடி வந்து ஒரு அடி, அப்புறம் ஒரு குத்து ஆம்பிட்டு தான் மயக்கம் போட்டு மல்லா கவிழ்ந்துருவான். இதுல பில்டப் வேற. ட்ரெஸ் போட்டலனாலும் நான் தான் கேங்குரு கமாண்டர்னு. அப்புறம் அந்த கென்னுங்கிறவனை ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இது என்னடா நியாயம்? அவங்கிட்ட இருந்து ஏமாத்தி எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த 2 திருட்டு பயல்களும் ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க. என்னையா நீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க, அப்ப நானே பாக்கலாம் பாக்கலாம்னு கண்டுக்காம போயிருவானுங்க. இப்படி ஒரு அவமானத்துக்கு தும்பப்பூல தூக்கு மாட்டிட்டு செத்துறலாம். கரெக்டா கிராண்ட்பா வந்து, என்ன குழந்தைகளா எப்படி போச்சு, வண்டி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாரு. ஆமா கையில என்ன பேரிச்சம்பளமானு கேப்பா. நகி நகி அப்படியே வந்துகிட்டு இருந்தேன். அங்க ஒரு டாய் ஷாப் இருந்துச்சு. அது என்னமோ ஃபேமஸான கேரக்டராமா, அதான் பெண்ணுக்கு பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்தேன்னு எடுத்து காம்பாரு. பார்த்தா அந்த பொம்மை ஃபோராம்ஸ். பெண்ணுக்கு அதை கண்டாலே சுத்தமா பிடிக்காது. இதுல தனியா வேற இதை வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஏன்டா கெல்ட்டு பையில என் உசுர வாங்குறேன்னு காரிட்டு துப்புறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.